ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யாருன்னு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம திவ்யாஸ் அட்வென்ச்சர் சேனலில் பம்கின் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்க்ரீனில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பம்கின் 1 கப் எடுத்துக்கிறோம். பம்கின் 1 கப்னால் சுகர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்டமன், கேஷ்யூஸ் தேவைப்படும். கலர் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீ. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கீ ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேஷ்யூஸை வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் என்ன என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த அப்புறம் எடுத்துகிட்டு அதே கீயில் வந்துட்டு ஏலக்காவையும் சால்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கிரேட்டட் பண்ண பம்கினையும் போட்டுட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். இந்த ஸ்டெப்லேயே வந்து பம்கின் வந்து நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் அதையும் எடுத்துகிட்டு நான் வந்து 1/2 கப் சுகர் 2-3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணால் போதும். இதை நல்லா வந்துட்டு இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பம்கினை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் கலர் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் அடுத்து என்ன வீடியோ போடலான்றதே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ வந்து கீயை வந்து அப்பப்போ கிராஜுவலாக நம்ம வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அல்வா பதம் வந்து கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா அந்த கீ வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்டேஜில். அப்போ வந்து நம்ம அல்வா கன்சிஸ்டன்சியை வந்து அட்டெண்ட் பண்ணிட்டோம்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். மீன்வைல் வந்து கார்டமன் இருக்கு இல்லையா, அதை வந்து பவுடர் பண்ணிடணும். மிக்சியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி கார்டமன் போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிட்டோம்னா அந்த பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேஷ்யூலாம் இருக்குது இல்லையா, கோல்டன் ப்ரௌன் கலரில், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட பம்கின் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.